ஆமா ரேவதி, தம்பி மாதிரி ஒரு நல்லவர் உனக்கு புருஷனா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இங்க பொண்ணுங்க மனச புரிஞ்சு நடந்துக்கிற ஆம்பளைங்க ரொம்ப அபூர்வம். மாப்பிள்ள தம்பி உனக்கு கிடைச்ச பொக்கிஷம். அவரை புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் எங்க குடும்பத்துக்கு டிரைவரா வந்த போவே எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு. எங்க கல்யாணத்துக்கு பிறகும் நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. நான் வெற தப்பெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் கூட கோவப்படாம அன்பா நடந்துட்டாரு. என் மேல எப்பவும் அக்கறையாதான் இருந்திருக்காரு. என் உயிருக்கு 2 தடவை ஆபத்து வந்தப்ப கூட அவர் தான் காப்பாத்தினாரு. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதுதான். ஒரு சராசரி பொண்ணா என்னால ஏத்துக்க கஷ்டமா இருக்கு. நீ சொல்றது எல்லா பொண்ணுங்களுக்கும் பொதுவா இருக்கிற குணம்தாம்மா. இருந்தாலும் வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுதான் நல்லது. சரிங்கம்மா, உங்க பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏமா அப்படி கேக்குற? நான் தப்பா எதுவும் கேட்கலம்மா. உங்க பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அவருக்காக என்னென்ன செஞ்சாங்க, எப்படி அவர் மனசுல இடம் பிடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நானும் அதை செஞ்சு அவர் மனசுல இடம் பிடிக்க ட்ரை பண்ணலாம்ல. அதுக்காக தான் கேட்டேன். இப்ப நீ ரொம்ப தெளிவாயிட்டம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தீபாவுக்கு பாடுறதுன்னா ரொம்ப உசுரு. நல்லா பாடுவா. அந்த பாட்டு தான் அவங்கள வாழ்க்கையில இணைச்சு வச்சதா நான் நினைக்கிறேன். அதோட அவரு அவளை ரொம்ப பெரிய பாடகி ஆக்கணும்னு நினைச்சாரு. அதுக்குள்ளதான் அவ போய் சேர்ந்துட்டா. அவரு பெருசா ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாரு. சாப்பாட்டுல கூட அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டாரு. எது இருக்கோ அதை சாப்பிட்டுக்குவாரு. நேரம் இருந்தா அவரே கூட சமைப்பாரு. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேம்மா. மத்தத நீதாம்மா பாத்துக்கணும். சண்முகம், வணக்கம் சார். வணக்கம். வேலை எப்படிங்க போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு சார். புதுசாக வாங்கின மிஷினை எல்லாம் ஃபிட் பண்ணுற வேலை நடந்துகிட்டு இருக்கு சார். அதுவும் நைட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். அப்புறம் சின்ன சின்ன வேலையாக இருக்குது சார். அதையும் நைட்டுக்குள்ளே முடிச்சிடலாம் சார். எல்லாத்தையும் நைட்டுக்குள்ளே முடிச்சிருவீங்களா? சார் முடிச்சிடலாம் சார், நோ ப்ராப்ளம் சார். சண்முகம், அத்தை ஆன் பண்ணி திருப்ப விழா பண்ணுற பவர் யூனிட் எங்கே இருக்கு? சார் அங்கே தான் சார் இருக்குது. வாங்க சார் காட்டுறேன். வாசகலாம். சார் மேடம் நாளைக்கு இந்த பட்டனை ஆன் பண்ணால் போதும் சார். எல்லா மிஷினும் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் சார். சரிங்க, ஃபைனலாக எல்லா மிஷினும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருங்க. திருப்ப விழாப்போ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது சார். நான் பார்த்துக்கிறேன் சார். சரிங்க, ஒருவேளை உங்களுக்கு எதனா தேவைன்னா கால் பண்ணுங்க.
ஒர்க் மட்டும் டிலே ஆகக்கூடாது. சரிங்க சார், நான் நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சார். அப்படியா சகல, நான் வேணா இங்கே தங்கி இவங்க கூட வேலை பார்க்கட்டுமா? இல்ல அது சார் வேணாம் சார், நீங்கள் எதுக்கு சார் நைட்டு தங்கிட்டு, நானே பார்த்துக்கிறேன் சார். சரிங்க. சரிங்க சார். சரி வாங்க பார்த்துக்கோப்பா. ஆ சாமுண்டீஸ்வரி, நாளைக்கு நீ இந்த ஸ்விட்சை தொட்டாலே நீ யமலோகம் போற மாதிரி பண்ண போறண்டி. நீ என் மவனை எதிர்த்தா எலெக்ஷன்ல நிக்கிற, எலெக்ஷனுக்கு முன்னாடியே உன்னை காலி பண்றேன்டி. அக்கா, ஒரு வழியா இந்த நிச்சயதார்த்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிச்சிட்டேன்க்கா. ராஜா மாமா தான் நவீன லேடிஸ் கெட்டப்ல வர வச்சு நானும் அவனும் மோதிரம் மாத்திக்கிற மாதிரி செஞ்சாரு. அவர் இல்லனா நான் பெரிய பிரச்சனையில மாட்டிருப்பேன்க்கா. அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஆமா, நாங்க மோதிரம் மாத்திக்கிறப்போ உன்னை ஆளையே காணோமே, எங்க போயிருந்த? கிட்டா அத நடத்தாம விட மாட்டாரு. அப்படி ஒரு திறமை அவர்கிட்ட இருக்கு. இந்த நிச்சயதார்த்தத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி உங்க கல்யாண விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது ஏத்துக்க வைப்பாரு. நிச்சயமா அது நடக்கும்னு தோணுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. சரிக்கா. சரி, வரேன். நிச்சயதார்த்தம் நடந்தப்போ எங்க போயிருந்த? ஆளையே காணோம். நான் எங்கேயும் போகல, மண்டபத்துல தான் இருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபோன் பண்ணிருந்தா, அதான் தனியா போய் பேசிட்டு இருந்தேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். தீபாவை மறக்க முடியாம அவன் ஞாபகத்திலேயே இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவ இறந்துட்டா. இனிமே அவளையும் நினைச்சு உன் வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணிக்க நான் விட மாட்டேன். நீயும் நானும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு அருமையான லைஃப் காத்துட்டு இருக்கு. அத நீயும் நானும் சந்தோஷமா வாழணும். சொர்க்கத்துக்கு இணையான ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு புது வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதைத்தான் இனிமே நான் செய்ய போறேன். என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? ஒன்னும் இல்ல. மாப்ள, அத்த நாளைக்கு ஃபேக்டரி திறப்பு விழாக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சாச்சா? எந்த பிரச்சனையும் இல்லையே? எல்லா ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க அத்த. நானே நேர்ல போய் பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லாம் ஓகே தான். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. உங்க முயற்சியால தான் இவ்ளோ சீக்கிரம் நாம இந்த ஃபேக்டரியை ஓபன் பண்றோம். நாளைக்கு காலையில எல்லாரும் நேரமா ரெடியாகி ஃபங்க்ஷனுக்கு போய் நல்லபடியா நடத்திட வேண்டியதுதான். சரிங்க அத்த. சாரிக்கா, என்ன மன்னிச்சிர. நாளைக்கு தான் நீ உயிரோட இருக்க போற கடைசி நாள். எனக்கு வேற வழி தெரியல, அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியதா போயிடுச்சு. ஏய், நான் சொன்னா புரிஞ்சுக்கடி.
நாளைக்கு காலையில ஃபேக்டரி திறப்பு விழா இருக்கு. நாளைக்கு வந்து மேடத்தோட ஃபேமிலி எல்லாம் வருவாங்க. ராஜா சார்ல இருந்து எல்லாரும் வருவாங்க. அதனால காலையில சீக்கிரம் எந்திரிச்சு எல்லா வேலையும் நான் பார்க்கணும். நைட்டு வேலையை முடிச்சா தானே காலையில நான் பார்க்க முடியும். அதனால நான் நைட்டு இங்க ஸ்டே பண்ணிட்டு காலையில ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன். அது வரைக்கும் கோச்சுக்கிறாம இருடி. நான் வந்துடுறேன், சரியா? சரிங்க, பார்த்து பத்திரமா ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வாங்க. சரிடி, நான் வச்சிடுறேன். இவ வேற ஃபோன் பண்றா, வயிறு வேற இந்த நேரத்துல கலக்குது. சரி, பாத்ரூம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம். யோ வாயா. யோ அந்த ஆள் போயிட்டான். நம்ம வந்த காரியத்தை டக்குனு முடி. யோ இந்த சுவிட்சை தான் நாளைக்கு சாமுண்டீஸ்வரி ஆன் பண்ணி இந்த ஃபேக்டரி திறந்து வைக்க போறா. அவ இந்த சுவிட்சை தொட்டதும் அவ உடம்பு முழுக்க கரண்ட் பாஸ் ஆகி அந்த நிமிஷமே அவ மண்டையை போட்டணும். அந்த மாதிரி செய்யா. சரிங்க சார். வேலை ஆரம்பி. பார்த்து ஜாக்கிரதை, கரெக்டா பண்ண. யோ சீக்கிரம் செய்யா. முடிஞ்சேன் சார். யோ என்னையா முடிச்சிட்டியா? பண்ணிட்டேன் சார். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். ஹை வோல்டேஜ் கரண்ட் இதுல வர்ற மாதிரி செஞ்சுட்டேன். இந்த சுவிட்சில் கை வச்ச அடுத்த நிமிஷமே ஆள் காலி ஆயிடுவாங்க. கலக்கிட்ட போ. சூப்பரியா. சரி சார். இதை தாயா நான் எதிர்பார்த்தேன். இரு ஒரு நிமிஷம் இரு. இதை வச்சுக்கோ. புடியா. அட பாக்கெட்டுக்குள்ள வையா. தேங்க்ஸ் சார். சரி வா, யாராவது பாக்குறதுக்குள்ள கிளம்பிடுவோம். வாங்க சார். சீக்கிரம் வாயா. வாங்க மாப்பிள்ள. என்ன மாமா, நாம ரெடி ஆகி வந்துட்டோம், லேடிஸ் எல்லாம் ரெடி ஆகி வரக்கானமே. மாப்பிள்ள, லேடிஸ்னால ரெடி ஆகிறதுக்கு லேட்டா தானே ஆகும். வரட்டும், கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இது அனுபவம். நம்மால் வந்துட்டா. வாங்க. என்னம்மா, உங்க அம்மா ரெடி ஆகி வரலையா? ரெடி ஆயிட்டாங்க, இப்ப வருவாங்கப்பா. அம்மா வராங்கப்பா. என்னம்மா, பார்த்து வரலாம்மா. பார்த்து. உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல, அதான் என்ன பிடிச்சிட்டாங்கல்ல, ஒன்றும் இல்லை. என்னப்பா இப்படி கிளம்பும் போது தடங்கள் ஆகுதே, என்ன பண்றது? ஆமாமா, ஒரு நல்ல காரியத்துக்காக போறோம். இப்படி தடங்கள் வர்றது அபசகுண மாதிரி தெரியுது. ரேவதி, வீட்ல இந்த மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம். நானே நிறைய தடவை தடுக்கி விழுந்திருக்கேன். அதுக்காக நாம எந்த காரியத்தை செய்யாம இருக்க முடியுமா என்ன? அக்காக்கு தான் எதுவும் ஆகல, அப்புறம் எதுக்கு இதை பெருசு பண்ணிட்டு இருக்க? ஆமா ரேவதி, எனக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலாம். ஈஸ்வரி, வந்து உட்காரு, ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போலாம். ஏமா, போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. போ. இருங்கம்மா, வரேன். வா, உட்காரு. வாமா, கொடு. இந்தாங்கம்மா. அத்தை, ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? போலாம் அத்தை. போலாம் மாப்ள. சரி மாப்பிள்ள, போலாம். வா, மெதுவா.
அங்க பாருங்க. சீக்கிரம் கட்டுங்கப்பா. மசம் நிக்காம. சீக்கிரம் சீக்கிரம். மேல மேல. என்னப்பா இந்த வேலையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வேலையை பாருங்கப்பா. மேடத்தோட ஃபேமிலி எல்லாம் வந்துருவாங்க. வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் முடிங்க. சரிங்க சார், இப்போ முடிச்சிருவாங்க. சீக்கிரம் ஆகட்டும். ஏக்கா ஊர் பரணி பேசாம சீக்கிரம் முடிங்கக்கா. அப்புறம் மேடம் வரும்போது நல்லா பாட்டா வாசிங்கப்பா. சரிங்க, வச்சிருவோம். நல்லா வாசிங்கப்பா. ராஜா சார் நேத்தே இதெல்லாம் செக் பண்ணி பார்க்க சொன்னாரு. பவர் கரெக்டா வருதா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவோம். என்ன அந்த லேடி வந்து கை வச்சு ஹெவியா கரண்ட் பாஸ் ஆகி செத்துருவாங்கன்னு பார்த்தா இந்த ஆள் வந்து கை வைக்க போறான். இப்ப போய் தடுக்கவும் முடியாது. என்ன பண்றது? ஐயோ என்னப்பாச்சு சார்? என்ன சார்? சார் 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 ஐயோ சொல்லியா சார்? ஒரு தப்பு நடந்து போச்சு சார். என்னையா தப்பு நடந்து போச்சு? அந்த சாமுண்டேஸ்வரி மேடம் கரண்ட் சாக்கடிச்சு செத்துருவாங்கன்னு பார்த்தா அங்க வேலை செய்யற ஒரு ஆள் வந்து கை வச்சு சாக்கடிச்சு மயக்கமாயிட்டா சார். யோ என்னையா சொல்ற? வேற ஒருத்தன் ஷாக் அடிச்சு மயக்கமாயிட்டானா? ஆமா சார். இப்ப என்ன சார் பண்றது? ஏய் இது பாரு, அவன் கரண்ட் ஷாக் அடிச்சு தான் விழுந்தான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பமே உஷாராயிருமியா. அது அவன் ராத்திரி ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு போதையில மயக்கமாய் விழுந்துட்டான்னு ஒரு கதை கட்டி விட்டுரு. எல்லாரும் நம்புற மாதிரி சொல்லிடு. அப்படியே சொல்லிடுறேன் சார். யோ அவங்க அடிபட்டவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் நீ பழையபடி அந்த சுவிட்சை தொட்டாலே சாமுண்டீஸ்வரிக்கு சாக்கடிக்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிரு. சரிங்க சார், நீங்க சொன்னபடியே செஞ்சுறேன் சார். யோ பார்த்து கவனமா செய்யா, நீ மாட்டிக்காத. சரிங்க சார். என்னாச்சுன்னா சார் திடீர்னு மயக்கப்பட்டு வந்துட்டாரு. தெரியலப்பா, நல்லா தான் இருந்தாரு. இப்படி ஆயிப்போச்சேப்பா. பாப்பா அங்க பாத்தியா? நாப்பா அங்க பிரச்சனை. திடீர்னு மயக்கப்பட்டு வந்துட்டாருங்க. அப்படியா? நேத்து நைட்டு நான் அந்த பக்கம் வந்தப்போ ஃபுல்லா இந்த ஆள் குடிச்சிட்டு இருந்தான். அதான் போதையில மயங்கிட்டா போல இருக்கு. என்னங்க சொல்றீங்க? குடிச்சிருக்காரா? ஆமாயா, ஃபுல்லா குடிச்சிருந்தாரு. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க, ஏதாவது ஆயிர போகுது. சரிப்பா, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடும். தூக்குப்பா. பிடிப்பா. தூக்குங்க. பாத்து பாத்துன. நல்ல வேலை, நம்ம சொன்னதை நம்பி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. பழையபடி லிவரை தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியதுதான். என்னாச்சு? ஏன் வண்டி ஸ்டாப் ஆச்சுன்னு தெரியலையே. என்ன இருக்கும்? ஐயோப்பா, என்ன இப்படி சொல்றது? மாப்ள, என்னாச்சு? என்ன பிரச்சனை? தெரியலங்க அத்தை, மெக்கானிக் வந்து தான் பார்க்கணும். மாப்ள, மெக்கானிக் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. இதை பண்றேன் மாமா.
என்னாச்சு சித்தி? எதுக்கு கார் அங்க நிக்குது? தெரியலையே, வா போய் பாப்போம். என்னாச்சுக்கா? கார் ரிப்பேர் ஆயிடுச்சு சந்திரா, அதான் நின்னுகிட்டு இருக்கோம். என்ன இது? வீட்ல அம்மாக்கு கால் தடுக்குச்சு, இங்க வண்டி வர ரிப்பேர் ஆயிடுச்சு. என் மனசுக்கு இது நல்லதா படலையே. ஃபங்க்ஷனுக்கு போறப்போ இப்படி ஆயிடுச்சே. நல்ல நேரத்துக்குள்ள அங்க போய் திறப்பு விழா பண்ணணும் இல்ல சந்திரா? சகுனமே சரியில்லையே. வீட்டுல இருந்து புறப்படப்போ ஈஸ்வரி தடுக்கி விழுந்தா, இப்ப என்னடான்னா கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. எல்லாம் தப்பு தப்பாவே இருக்கு. என்ன இவங்க நாம போட்ட பிளான கெடுத்துருவாங்க போல இருக்கே.